தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. பிக்சட் மெடிக்கல் அலவன்ஸ் என்பது ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு சலுகை. இது மாதத்திற்கு 1000 என்கின்ற அடிப்படையிலே தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. யாரெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டத்திலே ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த பிக்சட் மெடிக்கல் அலவன்ஸ் என்பது உண்டு. அவர்கள் CGHS சந்தாதாரராக இல்லை என்றால், அவர்கள் CGHS சலுகையை பெறவில்லை என்றால் இந்த 1000 ரூபாய் என்பது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த சலுகையானது NPS, அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம், நேஷனல் பென்ஷன் ஸ்கீமிலே இணைத்துக் கொண்டவர்களுக்கும், அவர்கள் இன்வேலிடேஷனிலே சென்றால் அல்லது டிசபிலிட்டியே சென்றால் அல்லது இறந்து போனால் அவர்களுக்கெல்லாம் இது ஏற்கனவே ஓல்டு பென்ஷன் ஸ்கீமின் கீழே அவர்கள் வருவதனால் அவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. 6/12/2023 பின்னால் இந்த பிக்சட் மெடிக்கல் அலவன்ஸ் என்பது NPS ஓய்வூதியதாரர்கள் அத்தனை பேருக்குமே விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த 1000 ரூபாய் பெற வேண்டும் என்றால் அவர்கள் குறைந்தபட்சம் ஓய்வு பெறக்கூடிய நேரத்திலே 10 ஆண்டுகள் குவாலிஃபையிங் சர்வீஸ் என்பதை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் 10 ஆண்டுகள் குவாலிஃபையிங் சர்வீஸ் இருந்தால்தான் ஒருவர் CGHS சந்தாதாரராக ஓய்வு பெற்ற பின்னால் அவர்கள் தொடர்ந்திட முடியும். ஆகவே அது நிச்சயமாக தேவை என்று வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை இறந்து போனாலோ அல்லது ஒரு டிசபிலிட்டி ஏற்பட்டு அதனால் பணியில் இருந்து விலக ஏற்பட்டாலோ அது போன்ற சமயங்களிலே அந்த மினிமம் குவாலிஃபையிங் சர்வீஸ் என்பது தேவையில்லை. இந்த பிக்சட் மெடிக்கல் அலவன்ஸ் என்பது முன்னர் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இப்பொழுது அப்படி கிடையாது. அதாவது 6/12/2023 பின்னால் இந்த முறையானது மாற்றப்பட்டு இருக்கிறது. இந்த பணமானது 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஓய்வூதியதாரர்களுக்கு வரவு வைக்கப்படுகிறது. டிசம்பரில் இருந்து பிப்ரவரியாக இருந்தால் அவர்களுக்கு மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில், மார்ச் முதல் மே காலத்திற்கு ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில், ஜூன் முதல் ஆகஸ்டாக இருந்தால் செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்தில், செப்டம்பர் முதல் நவம்பராக இருந்தால் டிசம்பரினுடைய முதல் வாரத்திலே 3 மாதங்களுக்கு சேர்த்து 3000 ரூபாய் என்கின்ற அடிப்படையிலே வரவு வைக்கப்படும். தற்பொழுது நமக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த தொகை என்பது 1000 ரூபாய் தான் மாதத்திற்கு. இதை 3000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை. நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை, அதாவது 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் அமுலாக்கப்பட்ட உடனேயே இந்த கோரிக்கையானது எழுப்பப்பட்டது. இன்று இருக்கக்கூடிய மருந்துகளின் விலை மற்றும் மருத்துவ செலவிற்காக செலவிடப்படக்கூடிய அந்த தொகை, இவைகளை எல்லாம் கணக்கில் கொண்டு குறைந்தபட்சம் 3000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையானது மிக அழுத்தமாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 2000 ரூபாய் வரை பரிசீலிக்கிறோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியினை, உத்தரவாதத்தினை இந்த அரசாங்கம் ஏற்கனவே அளித்திருந்தது. ஆக்டிவ் கன்சிடரேஷன் என்றெல்லாம் அதை சொன்னார்கள். இந்த 22/9/2020 நடைபெற்ற ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய, அதாவது நிலைக்குழு கூட்டத்திலே, JCM ஸ்டாண்டிங் கமிட்டியிலே இந்த பிரச்சனை விவாதித்த பொழுது 2000 ரூபாய் வழங்குவது என்பது அரசாங்கத்தினுடைய பரிசீலனையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டது. ஏறத்தாழ 16 மாதங்கள் மேல் உருண்டோட பின்னாலே இந்த ஸ்கோவா மீட்டிங் 22/2/2024 நடைபெற்ற அந்த கூட்டத்திலே அதற்கான நடவடிக்கை குறிப்புகள் 3/4/2024 கிடைக்கப்பட்டதிலே என்ன பதில் தரப்பட்டு இருக்கிறது என்றால், ஏற்கனவே இந்த பிக்சட் மெடிக்கல் அலவன்ஸ் என்பது 7வது ஊதியக்குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே 1/7/2017 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆகவே இதனை உயர்த்தி வழங்குவதற்கான எந்த ஒரு ஜஸ்டிபிகேஷன் என்பதும் தகுதி என்பதும் நிச்சயமாக இல்லை என தோன்றுகிறது. எனவே இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மிக எளிமையான கேள்வி. 1/7/2017 முதல் பிக்சட் மெடிக்கல் அலவன்ஸ் என்பது 1000 ரூபாய் தான் என்பது பரிந்துரைக்கப்பட்ட பின்னால் அதை 3000 ரூபாயாக வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு JCM கூட்டத்திலே வலியுறுத்திய பின்னால் 2000 ரூபாய் வரை கன்சிடரேஷன் செய்கின்றோம் என்று சொல்லி இன்று 1/7/2017 7வது ஊதியக்குழு இதைதான் சொல்லி இருக்கிறது. எனவே இதை தற்பொழுது பரிசீலிக்க முடியாது என்றார். அடுத்த ஊதியக்குழு அமைத்து அடுத்த ஊதியக்குழு ஏதேனும் பரிந்துரை தந்தால்தான் ஓய்வூதியதாரர்களுடைய இந்த மருத்துவ செலவிற்கான அந்த தொகை என்பது உயர்த்த முடியும் என்றால்
இது மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல். ஓய்வூதியதாரர்கள் அத்தனை பேருக்குமே மருத்துவ செலவினை மேற்கொள்ள வேண்டியது ஒரு நியாயமான தார்மீக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஓய்வு பெற்ற பின்னால் அவர்கள் உதாசீனப்படுத்துவது நிச்சயமாக சரியாக இருக்க முடியாது. ஒரு சாதாரண கணக்கு எடுத்து போட்டாலும் கூட ஒரு ஓய்வு பெற்றவருக்கு மாதம் 1000 ரூபாய் மருத்துவ செலவு என்பது அவருடைய குடும்பத்திற்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் என்பது போதுமா என்பதை அரசாங்கமே சிந்திக்க வேண்டும். ஒரு சான்றாக ஒரு சர்க்கரை நோய் பாதிக்கப்படாதவர்களே கிடையாது. ஓய்வூதியதாரர்களே, அதுவும் அழுத்தமான சூழ்நிலையிலே பணிபுரிந்து பின்னர் ஓய்வு பெறக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுபவர்கள். அந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு குறைந்தபட்சம் மாதத்திற்கான அந்த மருந்து செலவு மட்டுமே 3000 ரூபாய் குறைவில்லாமல் ஆவது என்பதுதான் நடைமுறையிலே இருக்கக்கூடிய யதார்த்தம். இவைகளையெல்லாம் மறந்து 1000 ரூபாய் என்பதை 2000 ரூபாய்க்கு கூட உயர்த்துவதற்கு ஒரு அரசிற்கு மனது இல்லை என்றால் இது என்ன அரசு, இது என்னவென்றே நம்மால் சொல்ல முடியவில்லை. உள்ளபடியே நெஞ்சு கொதிக்குதடி, மனது வெம்பி வெடிக்கிறது. இதே போன்ற ஒரு அநியாயத்தை எத்தனை நாளைக்குத்தான் நாம் பொறுத்து கொண்டிருக்க போகின்றோமோ புரியவில்லை. என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.